கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவருகை காலத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 3 வருகை குறித்து ஆழமாக சிந்திக்க திரு அவை இந்த நாட்களில் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் வகை வருகை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாம் பேருவகையோடு பெரிய அளவில் கொண்டாடி மகிழக்கூடிய இயேசுவின் அந்த வரலாற்று பிறப்பை நினைவு கூறக்கூடிய அந்த நிகழ்வு. இரண்டாவது, இயேசுவின் தலைமையிலான இறை ஆட்சி இவ்வுலகில் நிறைவேறுகிற நாளாகிய ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகையின் நாள், அதையும் நினைவு கூர்ந்து அதற்காக நம்மை தயாரிக்கிறோம் என்கிற அந்த ஒரு அழைப்பு. மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளுமே நமக்கு அறிவிக்கப்படுகிற அருள் வார்த்தையிலும் நாம் கொண்டாடக்கூடிய அருள் அடையாள கொண்டாட்டங்களிலும், குறிப்பாக திருப்பலியிலும், நமக்கு அடுத்திருக்கிற எல்லா மனிதரிலும், குறிப்பாக நம் அன்பும் உதவியும் தேவைப்படுகிற எல்லா மாந்தரிலும், நான்காவதாக இந்த அவனி முழுவதிலும் நம்மோடு இருக்கிற, நம்மோடு பயணிக்கிற, நம்மை அணுகி வரக்கூடிய அந்த இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள இத்திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுப்பதாக பார்க்கிறோம். இந்த வேளையில் இந்த நாளுக்கான சிந்தனையாக இன்றைய முதல் வாசகத்தில் எசையாவின் வார்த்தைகளான உனக்கு வாழ்வுக்கான வார்த்தைகளை கற்பிக்கிறவரும் அந்த வாழ்வின் பாதையில் உன்னை நடத்துகிறவருமான கடவுள் நானே என்கிற அந்த சிந்தனையில் ஒரு சில சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். எசையா இறைவாக்கு நூல் 48ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய பாதையில் உன்னை நடத்துபவரும் நானே என்று. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவை கடவுளின் வார்த்தையானவர் என்று அறிவிக்க திரு அவை ஒன்றை அழுத்தமாக சொல்லும். கடவுள் பேசிய வார்த்தை விவிலியத்திலோ வேறு புத்தகத்திலோ எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, நமக்கு அறிவிக்கப்பட்ட கடவுளது வார்த்தை நாம் ஆண்டவர் இயேசுவே என்று. ஆகவே தான் யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 14வது இறைவார்த்தை அப்படி நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. கடவுளது வார்த்தையானவரே மனுவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று. அதே போல நமக்கு அறிவிக்கப்பட்ட கடவுளது பாதையும் நம் ஆண்டவர் இயேசுவே என்பதை அறிந்து கொண்டு அவரது பாதையில் நடப்பதற்கான அழைப்பு இந்த நாளில் நமக்கு தரப்படுகிறது. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் தம் சீடர்களை பார்த்தே சொல்லுவார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும். ஆக நானே நீங்கள் போக வேண்டிய பாதை, உங்கள் வாழ்வுக்கான பாதையை நான் காட்டுகிறேன் என்று சொல்லவில்லை. இயேசுவே நமது வாழ்வுக்கான பாதை என்பதை உணர்ந்து அந்த பாதையில் நடப்பதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. பிரியமானவர்களே, தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் நோவா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா கடவுளோடு நடந்தார் என்று. கடவுளோடு நடந்தார், கடவுளது கரம் பற்றி நடந்தார், கடவுள் காட்டக்கூடிய பாதையே அவரது வாழ்க்கை பாதையாக இருந்தது என்று. இன்று நாம் புனித லூசியாவின் திருநாளை கொண்டாடுகிறோம். கண்ணியும் மறைசாட்சியுமான லூசியாவின் திருநாளை. கடவுளோடு மட்டும் என்று தனது வாழ்வை அமைத்து கொண்ட ஒரு பெரும் புனிதையாக அவரை பார்க்கிறோம். ஆக இந்த நாளின் இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் நமது வாழ்வுக்கான பாதை அந்த கடவுள் மட்டுமே, நம் ஆண்டவர் இயேசு மட்டுமே என்று உணர்ந்து அந்த பாதையில் நடப்பதற்கான, கடவுளை நோக்கியும் பிற மனிதரை நோக்கியும் நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு கற்பிக்கிறவரும் அந்த பாதையுமாக மாறிப்போனவரும் நம் ஆண்டவர் இயேசு என்று உணர்ந்து அந்த பாதையில் நடப்பதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. இதை ஒட்டி இந்த நாட்களில் நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய எசையாவின் இறைவார்த்தை பகுதிகளிலிருந்தே கடவுள் நம் பாதையாக எப்படி மாறிப்போகிறார், நம் வாழ்க்கை பாதையில் அந்த கடவுள் நமக்கு எப்படி துணை இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவார்த்தையை மட்டும் வாசிக்கிறேன். எசையா இறைவாக்கு நூல் 42ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை படி சொல்லுகிறது, பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நான் நடத்தி செல்வேன், அவர்கள் பழகாத சாலைகளில் அவர்களை வழி நடத்துவேன், அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன், கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன், இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன, நான் அவர்களை ஒருபோதும் கை நெகிழ மாட்டேன். அதே போல எசையா இறைவாக்கு நூல் 55ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது, மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள்,
மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும், காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். இறுதியாக எசையா இறைவாக்குனல் 58ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை, இந்த நாளுக்கான கடவுளது வாக்குறுதியாக உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உங்களுக்கு நிறைவளிப்பார். உங்கள் எலும்புகளை வலிமையாக்குவார். நீங்களும் நீர் வாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பீர்கள் என்று. கடவுளே நம் வாழ்வுக்கான பாதை என்பதை ஆழமாக உணர்வோம். ஏசு ஆண்டவர் என்னும் நமது வாழ்வின் பாதையில் எந்நாளும் நடப்போம். கடவுளை நோக்கியும் பிற மனிதரை நோக்கியுமான நமது வாழ்க்கை பயணத்தில் அந்த இறைவனை நமக்கு எந்நாளும் துணை இருந்து நம்மை வழிநடத்தட்டும். ஆமென்.